இப்போ மாதிரி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பொட்டேட்டோவில் தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு எப்படிலாம் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு முதல்ல நம்ம கழுவிக்கலாம். இப்போ கழுவிட்டு அப்புறம் சீவணும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே சீவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுற மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கணும். ரொம்ப இதுவாக வைக்க வைக்கணும், கொஞ்சம் மீடியமாகவே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்ச உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சு கொஞ்சம் நல்லா அவிச்சிக்கலாம். ரொம்ப இதுவாக இல்லாமல் மீடியமாக அவிச்சிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணுவோம். அதுக்குள்ளே தண்ணி சுட்டுருச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போ இது எடுத்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி இதில் கலந்து வச்சுருக்கோம். இதில் முக்கிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். வாங்க பொரிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் ட்ரையல் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ உப்பு சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ உப்பு போடலாம். இப்போ மிளகாத்தூள், அப்புறம் ஒரு பேப்பரில் வந்து நம்ம குலுக்க போகிறோம். இந்த பேப்பர் வச்சு குலுக்க போகிறோம். இதுலேயும் ஒன்று ஓடிடுச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கியாச்சு. உப்பு சில்லி பவுடர்லாம் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம சாஸில் முக்கி அப்படியே போட்டு வரோம். காரம் அதிகமாக இருக்குது, அதான் மீது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை வைக்கணும், கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.